எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் பொறந்தது மதுரை. நான் வளர்ந்தது திருப்பூர். என்னோட ஸ்கூல், என்னுடைய காலேஜ் எல்லாமே திருப்பூர் தான். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு பெங்களூர்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பிகாஸ் எங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு லைக் வெல் வெர்ஸ்டு ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஃபினான்ஷியலி கொஞ்சம் பின்தங்கின ஃபேமிலி தான் எங்களுடைய ஃபேமிலி. ஸோ எனக்கு நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ஃபைனலாக ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சி நான் பெங்களூருக்கு வர்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு எதிர்ப்புகள் நிறையா வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், எதிர்ப்புகள் வந்தால் அது இந்த சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து வந்த எதிர்ப்புகள் தான். ஸோ சொந்தக்காரவங்களும் ரொம்ப தூரத்து சொந்தக்காரவங்க அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய பேரண்ட்ஸ் கூட பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த சைடு சித்தி மாமா, இந்த சைடு சித்தப்பா அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. மெயினாக அவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. அவங்க என்கிட்ட சொன்ன டயலாக்ஸில் என்ன தெரியுமா, ஐயோ நந்தினி, பெங்களூருக்குலாம் போகாத, அங்கே போனால் நீ கெட்டுருவ, அந்த ஊர் உன்னைய கெடுத்துரும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. இதில் ஹைலைட்டு, என்னுடைய மேட்டர்னல் அங்கிள் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நந்தினி, பொண்ணுங்க வேலைக்கு போகிறதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஆகாது, உங்கள் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம திருப்பூர்லேயே இருந்துட்டு லீவுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம அவங்க ரொம்ப மனசார பிடிச்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்மளும் யோசிப்போம், என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிப்போம். பட் ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னை ரொம்ப ஸ்டபானாக வச்சுருந்ததுனால அவங்களுடைய பேச்சுகள் எல்லாத்தையும் மீறி ஒரு கனத்த மனசோட நான் பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூருக்கு நான் ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண எல்லா நாளும் எதிர்ப்புகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னோட மேட்டர்னல் அங்கிள் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு, அவங்களுடைய பொண்ணே பெங்களூரில் மாரத்தள்ளியில் வேலைக்கு ஜாயின் ஆகி ஸ்டே பண்ணி பெங்களூரில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்களுடைய பொண்ணையே எப்படி அனுப்ப முடியும், மாமாவுக்கு பொண்ணுங்க வேலைக்கு போனால் பிடிக்காதுன்னு சொன்னாங்க, பட் அவங்க பொண்ணையே வேலைக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்னு அப்போ தான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்தான் கவின் ஒரு படத்தில் சொல்லுவார்ல ஒரு டைலாகு, சொந்தக்காரவங்கன்னா என்ன, நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தானே சொந்தக்காரவங்கன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்றொன்னா அப்போ தான் ஞாபகத்துக்கே வந்துச்சு. என்னென்னா, நான் வேலைக்கு போயிட்டு எங்கள் ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் இப்படி ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுதான் மெயின் காரணமே. என்னென்னா லைக் அவங்க எல்லாருமே கொஞ்சம் வெல்வர்ஸ்டு தான், எங்கள் ஃபேமிலியை விட அவங்க கொஞ்சம் வெல்வர்ஸ்டு தான். ஸோ அவங்க எப்படின்னா, அவங்க லெவலுக்கு கீழேயே நாங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இதே எங்களுடைய தரத்தை நான் இப்படி உயர்த்துறது அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ நான் என்ன முடிவெடுத்தேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு ஆள் தான். ஓப்பனாகவே நான் இக்னோர்டு. ஆக்சுவலி நான் டோட்டலாகவே அவங்க கூட பேசுகிறதும் சரி, லைக் லீவுனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதும் சரி, அதை டோட்டலாகவே கட் பண்ணிட்டேன். ஸோ இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் என்னைய பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிலாம் நான் அழுவேன். ஏன் அவங்க அப்படி இத்தனை நாளாக ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். அப்புறமேலு ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு லைக் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டினோம்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம்ல. ஸோ அந்த எக்ஸாஷன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் அவங்க அத்தனை பேரையும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சு அவங்களைய டோட்டலாகவே நான் ஒதுக்கிட்டேன். இது மூலமாக நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் மனசுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். 18 வயசு ஆன உடனே நீங்கள் ஓட் பண்ணுறீங்கள்ல, ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு, இந்த நாட்டுக்கே தலைவனை தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு, உங்கள் லைஃப்பில் எது கரெக்ட் எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, மெயினாக சொந்தக்காரவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. ஒருவேளை நல்ல சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் யோசித்து இது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஓகேயா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா சொந்தக்காரவங்களா அப்படின்னு கேட்டால், நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம்தான் நான் போவேன். பிகாஸ்
எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னோட ஹார்ட், க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பான அட்வைஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறவங்க கிடையாது. பட் சொந்தக்காரவங்கன்னு மட்டும் வந்தால் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சித்தி, உங்கள் சித்தப்பா, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, யாராக இருந்தாலும் ரொம்ப காஷியஸாக இருங்க. அவங்க உங்கள் அப்பா அம்மாவை கூட பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ, நம்ம பொண்ணெல்லாம் வந்து பெங்களூருக்கெலாம் போக வேண்டாம், கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவே வந்து உங்களை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து மாற்றிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்யுங்க. அதுவும் இல்லாமல் பெங்களூர் பற்றி தப்பாக பேசுனது வந்து எனக்கு ரொம்ப கோபமாக தான் இருக்குது. பிகாஸ் பெங்களூர் அப்படிங்கிறது ஊர் கிடையாது, இட் இஸ் அன் எமோஷன். தேங்க்யூ.